வணக்கம். பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது? அது எத்தனை ரகசியங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடும் ஒரு அற்புதமான கருவிதான் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி. நம்முடைய பிரபஞ்சத்தை பற்றிய புரிதலை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும் இந்த அதிசய தொலைநோக்கி பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஹப்பிள் தொலைநோக்கி நமக்கு பிரபஞ்சத்தின் அழகை காட்டியது என்றால், ஜேம்ஸ் வெப் அதற்கு அப்பால் சென்று பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்களை திறக்கிறது. JWST என்றால் என்ன? ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்பதுதான் அதற்குண்டான அர்த்தம். அதாவது ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது ஒரு சாதாரண தொலைநோக்கி மட்டும் அல்ல. அது பிரதானமாக ஒரு அகச்சிவப்பு தொலைநோக்கி, அதாவது இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அகச்சிவப்பு என்றால் என்ன? ஒளி என்பது பல வண்ணங்களை கொண்டது. நாம் கண்ணால் காணும் நிறங்களுக்கு அப்பால் அகச்சிவப்பு கதிர்கள் உள்ளன. இந்த அகச்சிவப்பு கதிர்களை பயன்படுத்தும் திறன்தான் வெப் தொலைநோக்கியின் மிகப்பெரிய பலம். ஏன் அகச்சிவப்பு முக்கியம் என்று பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் உள்ள தூசு மற்றும் மேகங்கள் நம்மால் பார்க்க முடியாத பல பொருட்களை அது மறைக்கின்றன. ஆனால் அகச்சிவப்பு கதிர்களால் இந்த தூசு மற்றும் மேகங்களை ஊடுருவி அவற்றின் பின்னால் மறைந்திருக்கும் நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் விண்மீன் திரள்களை பார்க்க முடியும் என்பதே இதன் சிறப்பு. மேலும் இது மிக மிக தொலைவில் உள்ள, அதாவது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான குளிர்ந்த பொருட்களையும் பார்க்க உதவுகிறது. இதனால் பிரபஞ்சம் உருவான ஆரம்ப காலத்தை பார்க்கும் ஒரு கால இயந்திரமாக இது செயல்படுகிறது. அதாவது இது ஒரு டைம் மெஷினாக பார்க்கப்படுகிறது. வெப் தொலைநோக்கியின் மிக முக்கியமான பகுதி அதன் பெரிய தங்க முலாம் பூசப்பட்ட கண்ணாடி, ஆங்கிலத்தில் மிரர் என்று அழைக்கப்படுகிறது. இது 6.5 மீட்டர் அகலம் கொண்டது. அதனுடன் ஒரு பெரிய சூரிய கவசம், சன்ஷீல்டும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சூரிய கவசம் தொலைநோக்கியை சூரியனின் வெப்பத்தில் இருந்து பாதுகாத்து அதை மிக மிக குளிர்ந்த நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. இது பூமியிலிருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் L2 என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு புள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கிருந்துதான் இது தன் பணிகளை செய்கிறது. பிரபஞ்சத்தின் முதல் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள். பிரபஞ்சம் இந்த உலகில் தோன்றிய பிறகு உருவான முதல் நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் எப்படி இருந்தன, அவை எப்படி உருவாயின என்பதை ஆய்வு செய்வதுதான் வெப் தொலைநோக்கியின் ஒரு முக்கிய நோக்கம். நாம் இப்போது பார்க்கும் பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை புரிந்து கொள்ள இது உதவுகிறது. விண்மீன் திரள்களின் பரிணாம வளர்ச்சியை, காலப்போக்கில் விண்மீன் திரள்கள் எப்படி மாறி வளர்ந்தன, அவை ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்தன என்பதை பற்றி வெப் ஆய்வு செய்கிறது. இது நமது சொந்த பால் வீதி விண்மீன் திரள் எப்படி உருவானது என்ற கேள்விக்கும் விடை தேடுகிறது. மூன்றாவதாக, நட்சத்திரங்கள் மற்றும் கோள் அமைப்புகளின் பிறப்பு. பிரபஞ்சத்தில் புதிய நட்சத்திரங்களும் கோள் அமைப்புகளும் எப்படி உருவாகின்றன என்பதை வெப் ஆராய்கிறது. நட்சத்திரங்கள் பிறக்கும் பகுதிகள், அவற்றை சுற்றியுள்ள தூசு மேகங்கள் மற்றும் அவற்றின் சுற்றுவட்ட பாதையில் உருவாகும் புதிய கோள்களையும் வெப் தெளிவாக பார்க்கிறது. நான்காவதாக, புறக்கோள்கள் மற்றும் உயிரினங்களின் சாத்தியம். பூமியை தவிர வேறு எங்கேயாவது உயிர்கள் வாழ்கின்றனவா? இந்த கேள்விக்கு விடை தேடவும் வெப் உதவுகிறது. பூமியை போன்ற பிற கிரகங்கள், அதாவது புறக்கோள்களின் வளிமண்டலத்தை வெப் பகுப்பாய்வு செய்கிறது. அந்த வளிமண்டலத்தில் ஆக்சிஜன், தண்ணீர் அல்லது கார்பன் டை ஆக்சைடு போன்ற உயிர் வாழ்வுக்கு தேவையான பொருட்கள் ஏதேனும் உள்ளனவா என்பதையும் ஆய்வு செய்கிறது. உதாரணமாக WASP 96b போன்ற கிரகங்களின் வளிமண்டலத்தில் நீர் இருப்பதற்கான ஆதாரங்களை வெப் டெலஸ்கோப் கண்டறிந்துள்ளது. ஆக மொத்தத்தில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்பது வெறும் ஒரு கருவி மட்டும் அல்ல.
அது பிரபஞ்சத்தை பற்றிய நமது புரிதலை முற்றிலுமாக மாற்றியமைக்கும் ஒரு கால இயந்திரம். இது மனித குலத்தின் ஆய்வு பயணத்தில் ஒரு மிக முக்கியமான மைல்கல் என்றே பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நாம் இன்னும் பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை எதிர்பார்க்கலாம். அண்டத்தை பற்றிய நமது கேள்விகளுக்கு விடைகளை தேடும் இந்த அதிசய பயணத்தில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பிரபஞ்சம் விரிவடைகிறது, அதை பற்றிய நமது அறிவும் விரிவடைகிறது. இந்த அற்புதமான பிரபஞ்சத்தின் இன்னும் பல ரகசியங்களை நாம் வெப் மூலம் கண்டறிவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.